ஆடு மேய்க்க வந்துடுறேன். இங்கே வேறு சமாதியை போட்டு உலக்கிட்டு ஓடுது ஆடு. ஓய், என்ன உள்ள படுத்து கிடக்க? ஆத்தாடி நல்லா இல்லை. உப்பே இல்லைல்லப்பா, உப்பே இல்லைல்ல. நண்பர்களுக்கு வணக்கங்க. அப்படியே எனக்கு எனக்கு காலை பொழுது அப்படியே பார்த்து என்னன்னா, நம்ம ஆடு இன்னும் பயணமாக இருக்குது. இந்த வரேன் பயணம் போகும்போது இன்னும் ஒரு 10-15 நாளில் போயிடும் ஆடு. அங்கே புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பக்கத்தில். இப்போ என்னென்னா, அதுக்கு ஆட்டு வந்து இந்த மண்ணிலேருந்து அந்த மண்ணுக்கு மாற்ற மாட்ட அதுக்கு வந்து சில வழிமுறைகள் இருக்குது. என்னென்னா, ஒரு ஊசி, ஒரு ஈட்டி ஊசின்னு ஒரு ஊசி, அது வாங்க போகணும் இன்றைக்கி. அது வந்து இன்னொரு வீடியோவில் நான் அது வந்து அது எதுக்கு போடுறது, ஏன் போடுறோம் அப்படின்னு விளக்கமாக சொல்லிடுறேன். அது வந்து இப்போ ஆட்டை எண்ணிட்டு அதுக்கு தக்கன போய் ஊசி வாங்கிட்டு வரணும் மெடிக்கலில் போய். இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும் அந்த மெடிக்கலு. அப்பாட்ட அப்படியே கேட்டு எத்தனை ஆடு இருக்குது, குட்டி எத்தனை இருக்குது எல்லாத்தையும் கேட்டு போய் ஊசி வாங்கிட்டு வந்தார். அப்பா அங்கே போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாப்ல. போய் பார்ப்போம் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு. பாரு, ஆட்டை பார்த்தா தான் மருந்து வாங்கிட்டு வரலாம். மரத்துலேனா எது குட்டியில் தான் மெயினாக போடணும். ஆட்டுக்குள்ளே போய் மருந்து போடணும். இதெல்லாம் குறைக்க முடியாது. ஆடு குட்டியெல்லாம் 150 இருக்குனாக்கா 3 பாட்டில் போயிடும். போதும். 150க்கு மேலே இருக்குன்னு வச்சுக்க, 10 உருப்படி இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்து தான் போய் போடுற மாதிரி தான் வரும். அதுக்கு தான் சொல்கிறேன். 3 பாட்டிலே அது எனக்கு இது பண்ணி போச்சு. கூட இருந்துச்சுன்னா 4 உருப்படி கூட இருந்தாலும் சரி, அதுக்கு மருந்து வேணுமே. அவர் இப்போ எல்லாத்துக்கும் போட்டார். 3 பாட்டில் அவர் ஆடுக்கு ஓடிடுச்சு. மூணு தான் வாங்கிட்டு வந்துட்டு வர்றதுக்கு. 3 முடிஞ்சிச்சு. அதுக்கு தான் பார்த்துக்கிட்டு போயிடணும். கூட இறஞ்சினா என்ன செய்யுது? அதை பூரா கட்டணே. நீ அப்புறம் தான் போகலாம். மத்தியானத்துக்கு மேலே கட்டி வச்சுட்டு ஓடு. சோறு எனக்கு நான் கொண்டு வரலையே. அதை போய் என்னமா வாங்கிட்டு வா. வெட்டி போட்டுருப்பாங்க இப்போ கடையில் நிறைய தாங்க. உங்களுக்கு வாங்கிட்டு வாடா. உனக்கு வாங்கணும் வாங்கிட்டு எனக்கு 2 கொண்டு வாவேன். எனக்கு என்னத்தான் வடை வாங்கிட்டு வா. ஆமாம், வடை வாங்கிட்டு வா. கார மீன் வச்சா அது என்ன செய்யணும், இந்த மாதிரி டப்பா கணத்தில் பொறுக்கி வச்ச பொண்ணு குழம்ப தனியாக ஊற்றிவிட்டு பொறுக்கி வச்சா அது நொறுங்காமல் இருக்கும். ஏடா எல்லாத்தையும் ஒன்றா அள்ளி போட்டு நம்ம அப்பா இது வந்து பூசணிக்காப்பா, இது மாங்காய் கிடையாது, இது பூசணிக்காய். இருக்கட்டும், எதாக இருந்தாலும். பூசணிக்காய் இதில் இதில் வந்து குழம்பு, மீன் குழம்பு. கார மீன் நல்ல குழம்பு. ராத்திரி முடிஞ்சா தான் கிடக்கு மீன், அடியில் கிடக்கு
கிணறு வத்திருச்சு, அடிக்கு தூருக்கு போயிடுச்சு. மழை போய் 100 ரூபா காசு இருக்கு. ஒரு திடீர்னு ஒரு வேலையாக போனோன்னே எனக்கும் சாப்பாடு கொண்டு வரல. அதனால் கடையில் பக்கத்தில் கடை இருக்குது, போய் ஒரு 3 ரொட்டி போய் அனுப்பிட்டா முடிஞ்சு. நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் மேடை பேச்சாளர், பட்டிமன்ற நடுவர் என பன்முகத்தன்மை கொண்டவர் முனைவர். வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு புரட்டை 10 ரூபா தான். போய் சாப்பிட்டு ஆட்டை பற்றி ஒரு தோப்பில் விட்டு அங்கே வந்து ஆல்ரெடி விறகு வெட்டி போட்டிருந்தோம். அது எதுக்குன்னா விறகு வெட்டி ஒரு இடத்துல வச்சுட்டு போயிடுவோம் கட்டி. அது வந்து அடுத்த வருஷம் நம்ம இந்த ஏரியா குறையில் நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா மழை தண்ணி நேரத்தில் விறகு வெட்ட போக முடியல அந்த நேரம். அதனால் நல்லா ஒரு சவுக்க மரம், அது மரம் வெட்டி போட்டிருந்தாங்க. அது அப்படியே சுப்பி மாதிரி கிடந்துச்சு, அது பூரா போய் கட்டணும். ரொட்டி வேணுமா உங்களுக்கு? ரொட்டி வாங்கிட்டு வந்துருக்கேன். தின்ன எங்கே வடை? வடை இல்லை. அப்போ எந்த கொண்டு வருது? 2 இதே கிடக்கு, புதனியா பத்தாத. வடை இல்லை கடையில். மூடி எடுங்க. 5 ரொட்டி வாங்கிட்டு வந்தேன். 5 எந்த மலை காணா, நீ எடுத்துக்க. 5 நான் திக்கிறேன். 2 வந்ததுக்குள்ள மடித்து வச்சுட்டு வா. சாப்பிட வா. வா. பாலஞ்சோறு வேணுமா? பாலஞ்சோறு சாப்பிடு வேமா. பால் ஊற்றணுமா? பால் சாயிலே ஊற்றுவாங்க. பால் என்ன அதுக்குள்ளேயும் ஊற்றுவாங்க. அப்படியே பீச்சிருந்தா ஊற்றிருக்கலாம். பால் உங்கள் காட்டில் இருக்குது, நீங்களாம் பீச்சிட்டு வர தரேன்னு. எங்கள் அம்மா தான் எங்கே அவன் கோக்கணம் கட்ட முடியாமல் செஞ்சுட்டோம் காலேஜியா. ஆமாம் ஆமாம். இவங்க வேறு என்னமே வாய்தாக்கு எடுக்கிற மாதிரி டெய்லி இதே வேலையாக இருக்குது. என்னது? இந்த கயிறை வைக்கிறது. எங்கே? நம்ம ஊர் உப்பமாடியில் இன்னைக்கு போகணுமாக்கா. நீங்கள் ஏன் போறியா? வீட்டில் உள்ள வைக்க மாட்டாங்களா? ஏன் ஏழை பண்ணு. நேற்று அரிசி வாங்க போனாலும் புருஷனை வர சொல்லி விட மாட்டான். கிராமமாக இருக்கு. 5 ரொட்டி இருக்குது. இதை மொத்தம் பிச்சு போட்டு எடுத்து 2 பிச்சு போடு. ஒரு பிச்சு போடுதா, அது வேறு சக்கட்டம் கொடுத்துட்டே நிற்கி வாய. வரேன். ஒன்று போடு, 1 4 தின்னு. எனக்கு 3 போதும். பிச்சு போடுங்க. கருவே உன தர முடியாது. ஓ ஜாவரி எப்படி பார்த்துக்கிட்டு இருக்குதுல உங்கள் அம்மா வாயை வத்தியா அழுவுறது. அது வாயை தொங்க போட்டுக்குது. அப்படிதான் தருவாங்க. எப்படி ஆளுங்க எப்படி தர முடியாது. நான் செஞ்சு போய் சாப்பிட்டு நினைக்கலாம். இதில் என்னடா டிஃபன் பாஸ் ஃபுல்லாக சோறு இருக்குது, போய் ரொட்டி வாங்கி திங்கிறியா? அது வந்து மதியானத்துக்கு பத்தாது அந்த சோறு. கிண்ணத்தில் வச்சு போடுறோம்னு நிற்கிறாப்ப அவளுக்கா அந்த யோகத்தில் அதுக்கு தான் இருக்கிறது. சரி அவரு இதில் ஊற்று. நேரம் அது ஆடு அடைஞ்சி கிடக்கு. நார் கிடஞ்சி அதை எடுத்துகிட்டு வரேன். கட்ட நார் வேணும். அதை கீழே வச்சுட்டு இதோனுங்களா? அதை என் கையை அதோட மோசமாக இருக்கு. என்னாச்சு? கண்டு பிடிச்சா பிடிச்சிக்கங்க. என்னடா அது? இதுதான் நீ வந்துருச்சு. எட்டுறாது. அங்கிட்டு கூத்து இந்த காஞ்சி கிடக்கு.
செத்த ஒரு ஊற வச்சோம்னா நல்லாயிருக்கும். ஊற வைக்கணும் நேரம். ஏய் இந்தா வா. சொல்லிட்டு போ. வடாச்சி தின்னு. தட்டு ரொம்ப புதுசாக இருக்குப்பா நாய்க்கு. எங்கன கடந்து எடுத்திய? சரி ஊர்னது போய் நம்ம சாப்பிட்றோம். லேட்டாகிடுச்சு, வெயில் அடிக்குது. இந்த வெயிலில் போடவே கூடாது ஆட்டை முதல்ல. அதுக்கு இந்த மணலில் வயக்காட்டில் எப்படி நேரம் வேணால் அடையலாம். அந்த மணலில் போடக்கூடாது ஆட்டை. ம் நல்லா இல்லை. உப்பே இல்லைல்லப்பா, உப்பே இல்லைல்ல. நான் எடுத்துகிட்டு வரேன். அட்டை பாருங்கள் அப்படியே நைஸாக பற்றிட்டு வந்துட்டாங்கிட்டு. பக்கத்தில் ஒரு கிறிஸ்டின் வந்து இயேசுநாதர் கோயில் இருக்குது. ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் இந்த ஏரியாவை. பார்த்துங்க, இதுதான் தேசிய நெடுஞ்சாலை, ராணி மங்கம்மாள் சாலை. ராணி மங்கம்மாள்னு ராம்நாடு சரௌண்டிங்கில் அத்திவுத்துன்னு ஒரு ஏரியா இருக்குங்க. இங்கே நான் முன்னாடி அந்த காலத்தில் ஒரு கோட்டை இருந்துச்சு. இப்போவும் இந்த கடற்கரை ஓரங்களில் சத்திரம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர்களோட நினைவாக, அவங்களோட நினைவாக அந்த ரோட்டுக்கு வந்து மங்கம்மாள் சாலைன்னு பேர் வச்சுருக்காங்க. அது ஓரத்தில் இப்போ ஆடு மேயுது. அதாவது திருச்சி அந்த சரௌண்டிங்லேருந்து யாரும் ராமேஸ்வரம் போகிறதுனா இது ஷார்ட்கட். இந்த ரோடு யாருக்கும் பெரும்பாலும் தெரியாது. தேவனத்துக்குலேருந்து அப்படியே லெஃப்ட் சைடு கட் ஆகி உள்ளே வரும். திருச்சி அங்கிட்டு புதுக்கோட்டை அந்த லைன்லேருந்து வர ஆட்களுக்கு இது வந்து பக்கம் ராமேஸ்வரம். ராம்நாடு போய் அப்படியே சுற்றிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ என்னென்னா அந்த சின்ன குட்டி ஆட்டில் விட்டுருக்கோம்ல, இளங்குட்டி, அது வந்து நின்றாப்புல படுத்துரும். இதுக்காண்டி 2 பேர் நிற்கணும் ஆட்டில், ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏய் ஓடு. சு ஆடுனா தான் ஆடு, இல்லைன்னா அவ்வளோதான். ஓடு ஓடு ஓடு. இன்னும் நல்ல வரா கிடக்கு. ஓ இந்த கோயில் பேர் என்னன்னா தூய முடியப்பர் ஆலயம், அற்றாங்கரை. எப்படி இருக்கு பத்தில கோயில்? அப்படியே எங்கிட்ட வந்துருச்சு ஆடு. அங்கன ஒரு கோயில் இருக்கு, தெரியுதா? அங்கன ஒரு கோயில், இங்கன ஒரு கோயில். அது என்ன ஆடு தண்ணி குடிக்குது, நாய் உள்ள போய் படுத்து கிடக்கு. நாய் தண்ணிக்குள்ள எடுத்து படுத்து கிடக்கு வருங்க. நம்ம வீட்டு கருப்பு. ஓய் என்ன உள்ள படுத்து கிடக்க? தடி. இந்த காஞ்சி இலையை போட்டு பிறக்குது. அப்படி மட்டும் இருக்கா? யாரை வேட்டையாரன் கிட்ட சுடுகாடு இருக்கு கோயிலுக்கு பக்கத்துலயே.
கருப்பு ஆட்டுக்கு முன்னாடி போ. ஓடு ஓடு முன்னாடி போ, ஆட்டுக்கு முன்னாடி. நாய் வரும் அந்த பக்கம். போ. இருங்க, இதுவும் வந்து ஒரு சமாதி இருந்த இடம்னு. எப்படி ஆச்சு பத்தில இடம் உடச்சிட்டாங்க எல்லாத்தையும் காலப்போக்கில். பாருங்க, இப்போ தான் ரீசெண்டாக பதிச்சிருக்காரு அந்த இடத்துல. 2 பேரும் கணவன் மனைவியா இந்த பக்கத்தில் பதிச்சிருக்காரு. ஆடு மேய்க்க வந்த இடத்துல இங்கே வேறு சமாதியை போட்டு உலக்கிட்டு ஓடுது ஆடு. எல்லாம் ஆடெல்லாம் அந்த அடப்புக்குள்ள வச்சு, அந்த அடசலுக்குள்ள சொன்ன மாதிரி எல்லாம் குட்டி புறா நிழலில் பதுங்கிருச்சு. ஹேய் ஓடு. ஹேய் ஓடு. எல்லாம் அதுக்கு தான் இது. சட்டுன்னு அடிச்சுட்டே போனோம்னா போயிட்டே இருக்கேன். போ. ஒரு வழியாக தோப்புக்குள்ள ஆட்டை உள்ளே பற்றியாச்சுங்க. இந்த அடப்பில் தான் இன்றைக்கி ஆடு மேய போகுது. இப்படியும் இது ஒரு 15 ஏக்கர் இருக்கு, 10 ஏக்கராவது இருக்கும். பெரிய காடு, 10 ஏக்கர் இருக்கும் கரெக்டாக. இதுக்கு வந்து ஒரு குட்டி கொடுப்போம். ஒரு 6 மாதம் இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து மேய். அதுக்காண்டி ஒரு குட்டி, ஆட்டுக்குட்டி. பற்றிலாம் அந்த இளங்குட்டி பூரா நிழலுக்கு போய் அடைஞ்சிருச்சு. மாமரத்து நிழல். இது வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது வந்து இந்த செடி பேர் வந்து கடப்பாஞ்செடி. இதுமே அது ஆடு உள்ள பில்லு இருக்காதமே. இந்த இதுக்குள்ளே கிடங்குள்ளே தண்ணி கிடக்கு. அதே குடிச்சுக்கிட்டே அதிலே ஒரு 2 மணி நேரம் நிற்கும். இப்போ எங்களுக்கு என்ன வேலைன்னா, இந்த தோப்புக்குள்ளே தாகனை சுப்பியாக கிடக்கா, அப்புறம் இப்போ கட்டணும் அடுத்த வருஷத்துக்கு. இந்தா ஆல்ரெடி வெட்டி போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் இப்போ கட்டணும். 6 எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கட்டி அடுக்கி வைக்கணும். இது இன்னைக்கு வேலை. ஆடு உள்ள மேய்ஞ்ச மாதிரி இருக்கும், நாங்கள் வேலை பார்த்த மாதிரி இருக்கும். டாப்பா இப்போ தான் அங்கேயே ஒரு கடங்குல ஆட்டம் போட்டுச்சு, மறுபடியும் போகுது. சூப்பர். கரையிலனா இருந்து தண்ணி குடிக்காது, உள்ளே வருவாங்க. அது ஆடு தண்ணி குடிக்கிற வரதையும் கெடுக்குது. தண்ணி பார்க்க கருப்பாக இருக்கும், ஆனால் நல்ல தண்ணி தான். இந்த பில்லு இருக்குல்ல, இந்த பில்லோட நிறம் தான் இப்படி ஆயிடுச்சு, கருப்பாயிடுச்சு தண்ணி கிடந்து. அங்கே ஒரு குட்டி தண்ணி குடிச்சிட்டு இருக்கா. சரி, இந்த நாள் கிடக்கட்டேன், 10 எடுத்துக்கிறோம். கூட காஞ்சுவோம், 10 எடுத்துக்குவோம். போ.
அமுக்கு தெரிப்பல. அதுதான் அமுக்கு. அப்படிதான் வரேன். ஒரு நிமிஷம் இருங்களேன். இப்படி குத்துற தூக்கி போட்டு அமுக்கணும்னா விட கட்டியாச்சு விடு. இதுக்கு நேரம் ஒரு கவர் போடுவோம் நார். சும்மா இதில் வண்டியில் ஏற்றுறதானே. அப்படியே இருக்கட்டும். நீண்ட நேரம் போராட்டத்துக்கு பிறகு கட்டியாச்சு எல்லா கட்டையும். இன்னும் கொஞ்சோண்டு கிடக்கு. வாரம் பாருங்கப்பா. எல்லாத்தையும் அந்த கேட்டுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எத்தனை கட்டுப்பா கட்டுனா? 9 கட்டு இருக்கு. 9 கட்டு கட்டியிருக்கான். முரட்டு கட்டு எல்லாம். யானை தாகமாக இருக்குது. வெயில வத்திலாம் மொட்டை வெயில் போட்டு தாக்குது. இந்த வரேன், தூக்கி விட்டு வரேன். அவ்வளோதாங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். யானை வெயில் போட்டு தாக்குது. இளநீ எதுவும் கீழே விழுந்து கிடந்தா பிடுங்கி குடிக்கலாம். இந்த மாதிரி எல்லா கட்டையும் 10 கட்டு வரும் பார்த்தேன். அதுக்கப்புறம் நார் பத்தலை. இங்கே எங்கேயும் கட்டி கிடக்கு ஒரு கட்டை. அவ்வளோதாங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல பதிவில் பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ விறகுன்னு. இது எப்படியும் ஒரு 2 மாதத்துக்கு எரிக்கலாம். 9 கட்டு 10 கட்டுக்கிட்ட இருக்குது. 9 கட்டு இருக்குது. அங்கேயே ஒரு 2 கட்டு கட்டாமல் கிடக்கு.